ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் சுக்கா செய்ய போகிறோம். மஷ்ரூம் சுக்கா மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் வந்து மிளகா பொடி, இந்த பொடிங்க எல்லாமே வந்து நான் வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். என்னோடய மிளகா வந்து சரியான காரம், அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகத்தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். சோம்பு, கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை 1, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், பிரிஞ்சி இலை, அப்புறம் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன் மீடியமில், ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கருப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். தக்காளி பழம் ஏன் நான் சேர்க்கலைன்னா, அப்புறம் அந்த தக்காளி பழம் வந்து மஷ்ரூம் வந்து அந்த தக்காளி பழம் வந்து ரொம்ப தக்காளி பழம் ஃப்ளேவர் வந்துடும். நம்ம மட்டன் சுக்காவில் வந்து தக்காளி பழம் போட்டோமா, அந்த மட்டன் தக்காளி பழமும் சேரும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்துடும். இதே வந்து நம்ம வந்து மஷ்ரூமில் செய்யும் போது தக்காளி பழம் போட்டோமா, அப்புறம் தக்காளி தொக்கு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். பட்டை, ஜீரகம், சோம்பு, கிராம்பு, 3 ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தாளிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம், கருப்புளியும் போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக டக்குன்னு உப்பு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிரும். கொஞ்சமாக போடுங்க. நான் வெங்காயம் தாளிக்கிறதுக்காக போடுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் லைட்டாக வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசம் வரும். இஞ்சி பூண்டு நல்லா வாசம் வரும்போது மசாலா போடாதீங்க இப்போதைக்கு. நம்ம வச்சிருக்கிற அந்த மஷ்ரூமை வந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டுருங்க. நான் ப்ரௌன் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மஷ்ரூம் கிடைக்குதோ அதை போடுங்க. நல்லா கொஞ்சம் கிளறி கொடுங்க. இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் இதில் கோட் ஆகட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு மட்டனு கிடைக்க மாட்டேங்குது. இதுவும் மட்டன் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். ரெண்டாவது அது பஞ்சு மாதிரி இருக்கும் மஷ்ரூம் வந்து. ஓகே, இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரைஸுக்கு, தக்காளி சாதத்துக்கு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி வச்சுருக்கிறேன். சப்பாத்தியில் கூட சாப்பிட்லாம். தோசை, எல்லா வகையிலையும் நம்ம சாப்பிடலாம். நம்ம மட்டன் எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி தான். ஓகேங்களா? நல்லா அதை வந்து பரட்டி கொடுங்க. ஃபுல்லாக அந்த இஞ்சி பூண்டு வந்து ஃபுல்லாக அந்த மஷ்ரூமில் எல்லாமே கோட்டிங் ஆகிற மாதிரி, அதாவது நல்லா ஃபுல்லாக எல்லாமே பிடிக்கிற மாதிரி. இப்போது நம்ம வச்சுருக்கிற மசாலா வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் போட்டுருங்க. போட்டு அதை நல்லா கிளறுவோம். அதை இந்த மஷ்ரூமில் வந்து நல்லா தண்ணி விடும். நிறைய தண்ணி விடும். நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் தண்ணி விடுவோம். ஏன்னா நம்ம சுக்கா தானே சேர்க்குறோம். அதனால் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பாருங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம். எனக்கு தெரிஞ்ச சமையல் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி கொடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுவோம். நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். மசாலா வந்து கொஞ்சம் அந்த பச்சை வடைலாம் போயிடுச்சு. நல்லா வாசம் வருது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி விடலாம். மஷ்ரூம் வேகணும்ல. ஓகே, நல்லா இது பண்ணி விடுவோம். மட்டன் வேக வைக்கிற மாதிரி தான். நான் மட்டன் ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ஆனால் மஷ்ரூம் அப்படி கிடையாது. கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். பாருங்கள், கொஞ்சம்
இந்த தண்ணி போட்ட தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டி மஷ்ரூம்லாம் வெந்துருச்சு. உப்பு நான் போடலை, போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு என்ன போடுங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்லா இதாகிடுச்சு, நல்லா செம வாசமாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் கிளறி கொடுங்க. பாருங்கள், நல்லா ஆட்டிறைச்சி நிறைய இருக்குது. வாங்க சர்வ் பண்ணிடலாம். மொத்தம் மஷ்ரூம் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பா, அப்படி கறி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. யார் யாருக்கு மட்டன் பிடிக்குமோ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடு வச்சு சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு நிறையா கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் புது எனக்கு தெரிஞ்ச சமையல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் சுக்கா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக, எனக்கே சொல்ல முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது முடிஞ்ச பிறகு நான் சாப்பிட போகிறேன் உட்காந்து. வாங்க, ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.